ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி என் குறைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவின் மகிமையிலே நிறைவாக்குவார். என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி என் குறைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவின் மகிமையிலே நிறைவாக்குவார். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதம் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காமலே போவதாக. ஒரு வழியாய் வருகிற எல்லா போராட்டங்களும் இயேசுவின் நாமத்தில் 7 வழியாக ஓடி போவதாக. என் தகப்பனை நான் மகிமைப்படுத்தும் போது, என் ராஜாவை நான் உயர்த்தும் போது எனக்குண்டான எல்லா தடைகளும் எல்லா போராட்டங்களும் மாறும். தேவனை நான் ஆராதிக்கும் போது அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே நான் கடந்து வருவேன். அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே நான் இருக்கும்போது என் பிரச்சனைகள் எல்லாமே மாறிவிடும். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. எனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதம் இருந்தாலும் இயேசுவின் நாமத்திலே வாய்க்காமலே போவதாக. அல்லேலூயா. நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கோ விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நான் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எல்லாம் கவனிங்க ஒரு நிமிஷம். அதாவது ஆராதிக்கும் போது ஒரு விடுதலை உண்டாகிறது. எல்லாம் சொல்லுங்கள். நான் ஆராதிக்கும் போது எனக்குள்ளே ஒரு விடுதலை. என்ன விடுதலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய இருதயம் சந்தோஷமாக சமாதானமாக பிரச்சனத்தோடு இருந்தாலே நீங்கள் விடுதலையோடு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். எப்படி சொல்லுங்கள்? என் இருதயம் சந்தோஷமாக சமாதானமாக இருந்தாலே நான் விடுதலையோடு ஆராதிக்கிறேன். ஆராதிக்கும் போது நீங்கள் ஒரு விடுதலையோடு என்ன செய்ய வேண்டும்? ஆராதிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. சத்தம் சொல்லுங்கள். அல்லேலூயா. அதாவது எரிய கோட்டை தரைமட்டம் ஆவதுக்கு காரணமே அவர்கள் ஒருவருக்கொருவர் பேசாமல் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள், ஆர்ப்பரித்தார்கள். ஆமென். அப்படி என்றால் ஒருவர் காரியத்தை ஒருவர் மனதில் கொண்டு வராமல், உலகப்புறமான கவலைகளை மனதுக்குள்ளே கொண்டு வராமல், உங்கள் உள்ளத்திலே தேவனுடைய மகிமை பிரசன்னம் கடந்து வரும்படியாக நீங்கள் ஒரு விடுதலை பெற்றுக்கொண்டவர்களாக என்ன செய்ய வேண்டும்? ஆராதிக்க வேண்டும். அவர் ஆராதனை நாயகர், அவர் துதிக்கு பாத்திரர். நல்லா கவனிங்க. 2 பேரும் பவுலும் சீலாவும் துதித்த போது தடைகள் விலகினது. அதே போல் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எவ்வளோ பெரிய தடைகள் இருந்தாலும் அதை என்ன செய்ய வேண்டுமாம்? விலக வேண்டும். அந்த தடை எப்படி விலகும் அப்படின்னு கேட்டால் ஆராதனையில் தான். எவ்வளோ பெரிய ஒரு பீரங்கியை வச்சு தகர்த்தாலும் அது போகாது. ஆனால் எரிய கோட்டை ஒரு 4 சாரட்டு குதிரை போகக்கூடிய அந்த அகலமான அந்த செவரு தரைமட்டமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் எல்லாரும் ஒருமித்து ஆர்ப்பரித்தார்கள். தேவையில்லாத காரியத்தை பேசலை, ஒருவருக்கொருவர் பேசக்கூடாது என்று சொன்னார்கள். ஒருவருக்கொருவர் பேசாமல் அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள். அப்போது தரமட்டமானது. அதே போல் தான் நீங்கள் இன்றைக்கி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி அவர் துதிக்கிற, அதாவது எப்போனா அவர் சிலுவை பாடுகளை அனுபவித்துக்கு முன்னால் அவர் பவனியாக வந்தார். என்ன வந்தார்? பவனியாக வந்தார். எது மேலே பவனியாக வந்தார்? கழுது மேலே பவனியாக வந்தார். அப்போது எல்லாரும் தெருவிலிருந்து எல்லாரும் என்ன பண்ணாங்க? ஆர்ப்பரித்தார்கள், துதித்தார்கள், மகிமைப்படுத்தினார்கள், இயேசு மகாராஜாவை கனப்படுத்தினார்கள். அப்போ இன்றைக்கி நீங்கள் துதிக்கும் போது ஸ்தோத்தரிக்கும் போது இயேசு ராஜாவை நீங்கள் கனப்படுத்தும் போது ஒரு பெரிய ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாவது நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? பார்க்க போகிறீங்க. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்கு என்ன செய்யணும்? உண்டாக வேண்டும். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு விடுதலையோடு நீங்கள் என்ன செய்யணும்? கர்த்தரை ஆராதிக்கணும். ஆமென். ஒரு பாரத்தை சுமந்து கொண்டு போகக்கூடாது, ஒரு பிரச்சனையை சுமந்து கொண்டு போகக்கூடாது, ஒரு வேதனையை சுமந்து கொண்டு போகக்கூடாது. உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனைகள், எவ்வளோ பெரிய கவலைகள் இருந்தாலும் அதையெல்லாம் கர்த்தர் சமூகத்தில் இறக்கி வைக்கும்படி அந்த ஆராதனை அபிஷேகம் உங்களை என்ன செய்ய? மாற்றி அமைக்கும். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. அப்போ சொல்லுங்கள், நான் ஆராதிக்கிற தேவன்
அவர் நல்லவராக இருந்து என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் அவர் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் என்னை அவர் என்ன செய்வார்? விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அதாவது ஒரு பெரிய அக்கினிச்சூழலே 7 மடங்கு அக்கினிச்சூழல் இருந்தாலும் அதிலிருந்து நம்மளை விடுவிக்க அவர் நல்லவராய், அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால் உங்களை சுற்றி எவ்வளோ பெரிய அக்கினிச்சூளை சுற்றி இருந்தாலும் 7 மடங்கு அக்கினிச்சூளை பிரச்சனைகள், வேதனைகள், பாரங்கள் இருந்தாலும், ஆனால் அந்த அக்கினி சூளைகளை எப்படி தேவன் உலாவி அவர்களை வெளியே கொண்டு வந்து விட்டு அந்த ராஜா முன்னாடி அவர் எப்படி கனப்படுத்தினாரோ அதே போல் கர்த்தர் இன்றைக்கி ஒரு கனத்தையும் ஒரு மகிமையும் உங்களுக்கு என்ன செய்ய போகிறாரு? கொடுக்க போகிறார். அல்லேலூயா சொல்லுங்கள். அப்போ நீங்கள் இந்த பாடலை பாடும்போது நீங்கள் ஏனோதானோ என்று பாடக்கூடாது. இன்றைக்கி ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ள போகிறேன், இன்றைக்கி ஒரு மேன்மையை பெற்றுக்கொள்ள போகிறேன், என்னுடைய வழி அடைக்கப்பட்ட வழிகள் திறக்கப்பட போகிறது, பூட்டப்பட்ட காரியங்கள் திறக்கப்பட போகிறது என்று நீங்கள் சொல்லும்போது மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஆமென் சொல்லுங்கள். எல்லாம் அப்படியே எந்திரிச்சிருப்போமா? நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. ஆமென் ஆமென். எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. வாயத்தரங்க எல்லாரும். ஆராதிக்கும் தேவன் ஆமென். நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை காக்கின்றவர், தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலையிலே அவியாமல் காத்திடுவார். நம்மை காக்கிறவர், தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. ஆமென் ஆமென். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. சத்துருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார். தயங்காமல் முன் சென்றிட தாங்கியே நடத்திடுவார். சத்துருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார். தயங்காமல் முன் சென்றிட தாங்கியே நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். ஆமென் ஆமென். நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஆமென். நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே.
ஆராதனை ஆராதனை அல்லேலூயா தேவனுக்கு ஆராதனை ஓ ஆராதனை ஆராதனை அல்லேலூயா தேவனுக்கு ஆராதனை ராஜாதி ராஜனுக்கு ஆராதனை கர்த்தாதி கர்த்தருக்கு ஆராதனை ராஜாதி ராஜனுக்கு ஆராதனை கர்த்தாதி கர்த்தருக்கு ஆராதனை 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 எல்லாம் சொல்லுங்க வாயை தரங்க ஆராதனை ஆமென் ஆராதனை 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 அல்லேலூயா தேவனுக்கு எல்லாம் ஆராதனை 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 அல்லேலூயா தேவனுக்கு ஆராதனை மன்னாதி மன்னனுக்கு ஆராதனை மகிமையின் ராஜனுக்கு ஆராதனை மன்னாதி மன்னருக்கு ஆராதனை மகிமையின் ராஜனுக்கு ஆராதனை சொல்லுங்க ஆராதனை ஆராதனை ஆமென் ஆராதனை ஆராதனை ஓ ஆராதனை 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 அல்லேலூயா எல்லாம் சொல்லுங்க அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ வந்து நம்முடைய சிந்தையை ஒருநிலைப்படுத்துவோமா? சிந்தையை ஒருநிலைப்படுத்தி நம்ம தேவனுடைய நாமத்தை உயர்த்துறதுக்கு கடந்து வந்திருக்கிறோம். இந்த நாள் வந்து உலகமெங்கும் இந்த குருத்தோலை ஞாயிறை கொண்டாடுகிறார்கள். அவர்கள் எப்படி கொண்டாடுகிறார்கள் என்று கேட்டால், அவர்கள் வெறும் கையில் கொண்டாடாமல் அவர்கள் குருத்தோலைகளை கையில் வைத்து மரக்கிளைகளை கையில் வைத்து கொண்டு ஆடி அசைச்சு என்ன செஞ்சாங்களாம், அவர்கள் என்ன செஞ்சாங்களாம், தேவனை மகிமைப்படுத்தினார்களாம். நீங்கள் வேணால் ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் 12:13 குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு ஓசன்னா ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். எப்படி ஆர்ப்பரித்து ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று சொல்லி என்ன செஞ்சாங்களாம், ஆர்ப்பரித்தார்களாம். அப்போ எதை கையில் பிடிச்சுக்கிட்டாங்களாம்? எதை எதை பிடித்து கொண்டார்கள்? அல்லேலூயா. இப்போ பைபிளை கீழே வைங்க, எல்லாம் கையில் எடுத்துக்கொள்ளுங்க. ரீகாலாப பைபிளில் போட்டிருக்கா போடலையா? என்ன போட்டிருக்கு? குருத்தோலை கையில் பிடித்து கொண்டு என்ன செஞ்சாங்களாம்? என்ன செஞ்சாங்க? ஓசன்னா அல்லேலூயா 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 எல்லாம் சொல்லுங்க. நான் சொல்கிறபடி சொல்லுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இப்படி ஆட்டுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு அற்புதர், இயேசு அதிசயமானவர், இயேசு வெற்றி வேந்தன், இயேசு விடுதலை நாயகர், இயேசு கரம் பிடிக்கிறவர். எல்லாம் கையில் உயர்த்தி ஹல்லேலூயா அல்லேலூயா. துதி மகிமை எல்லாம் சொல்லுங்க. ஹல்லேலூயா துதி மகிமை, எல்லா புகழும் எல்லா மகிமையும் இயேசுவுக்கு. இப்படி நீங்கள் செய்யும்போது தேவனுக்கு மகிமை செலுத்துகிறோம். ஆமென் சொல்லுங்க. தேவனுக்கு என்ன செய்யறோம்? நன்றி சொல்கிறோம். எல்லாம் கையில் தட்டி, முடிஞ்சவங்க கை தட்டுங்க. அப்படி கையை கூட ஆட்டுங்க, கை தட்ட வேணாம், இப்படி ஆட்டுங்க. ரக்கல்லா திருநா கத்தா டீக்கரம். ஆமே அல்லேலூயா 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 அல்லேலூயா. துதி மகிமை என்றும் அல்லேலூயா துதி மகிமை அல்லேலூயா துதி மகிமை என்றும் அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. திருப்பி சொல்லுங்க. ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஆமென் ஆமென். ஓசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், ஆமென் ஆமென். துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமும் இல்லை கலக்கமில்லை, பயமும் இல்லை கலக்கமில்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே.
ஓசன்னா ஜெயம் நமக்கே. யோர்தானின் வெள்ளம் வந்தாலும் எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும் ஆமென் ஆமென். யோர்தானின் வெள்ளம் வந்தாலும் எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும் பயமும் இல்லை கலக்கமில்லை, பயமும் இல்லை கலக்கமில்லை, மீட்பர் நம்முடனே. ஆமென் ஆமென். ஓசன்னா ஆமென் ஆமென். ஜெயமே. ஆமென் ஆமென். ஓசன்னா ஜெயமே. ஓசன்னா ஜெயம் நமக்கே. என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயம் நமக்கே. என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை, என்றும் அல்லேலூயா துதி மகிமை. வாயத்தரங்க அல்லேலூயா துதி மகிமை. கப்பா கப்பா லப்பா ரங்க. என்றும் அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றென்று போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஆமென். ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஆமென் ஆமென். ஓசன்னா ஜெயம் நமக்கே. என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். வாயத்தரங்க. அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். ஆமென் ஆமென். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். ஆராதிக்க வந்தோ அன்பு கூற வந்தோ யெகோவா தேவனையே, துதித்திட வந்தோ தொழுதிட வந்தோ தூயவர் இயேசுவையே. ஆமென். ஆராதிக்க வந்தோ அன்பு கூற வந்தோ யெகோவா தேவனையே, துதித்திட வந்தோ தொழுதிட வந்தோ தூயவர் இயேசுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்திடவே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோ அன்பு கூற வந்தோ யெகோவா தேவனையே, துதித்திட வந்தோ தொழுதிட வந்தோ தூயவர் இயேசுவையே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. மகிமை பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே சோத்திரம் சோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே சோத்திரம் சோத்திரமே. ஆராதிக்க வந்தோ அன்பு கூற வந்தோ யெகோவா தேவனையே, துதித்திட வந்தோ தொழுதிட வந்தோ தூயவர் இயேசுவையே. நன்மை செய்தவர்க்கு நன்மை செய்தவர்க்கு நாங்கள் நன்றி செலுத்துவோமே.
அப்பா கப்பா நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோ அன்பு கூற வந்தோ யெகோவா தேவனே. துதித்திட வந்தோ தொழுதிட வந்தோ தூயவரே சுவையே. துதிகண துதிகண மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. துதிலான மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் விருத்தியாய் அனுப்பிடுவே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் விருத்தியாய் அனுப்பிடுவே. ஆராதிக்க வந்தோ அன்பு கூற வந்தோ யெகோவா தேவனே. துதித்திட வந்தோ தொழுதிட வந்தோ தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோ அன்பு கூற வந்தோ யெகோவா தேவனே. துதித்திட வந்தோ தொழுதிட வந்தோ தூயவரே சுவையே. மகது சந்தன கந்தன மலகரலரபோ அரிகலது நமதொடி கரவது சந்தன மலகரலரபா. தேவனுடைய மகிமை நம்மேல் கடந்து வரும்படியா இந்த நாட்களிலே உங்கள் ஆவியில் ஒரு விடுதலை, உங்கள் ஆத்துமாவில் ஒரு விடுதலை, உங்கள் சரீரத்தில் ஒரு விடுதலை, 3 காரியத்தில் ஒரு விடுதலையை கொடுக்க போகிறார். ஆவியில் விடுதலை, ஆத்துமாவில் விடுதலை, சரீரத்தில் விடுதலை. இந்த நாள் நீங்கள் உங்கள் உடம்புல, உங்கள் ஆவியில், உங்கள் ஆத்துமாவில் ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்கிற நாள். எந்த ஒரு பாரமும், எந்த ஒரு பிரச்சனையும், எந்த ஒரு காரியமும் உங்கள் உள்ளத்தில் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இன்றைக்கி எல்லாவற்றில் இருந்து ஒரு சம்பூர்ணமான, ஒரு பயங்கரமான ஒரு நிம்மதியை கொடுக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். இந்த நாளிலே ஒரு மாபெரும் ஒரு மகிமையான ஒரு திறந்த வாசலை திறக்க விட போகிறேன். இதுவரை பூட்டப்பட்ட, இதுவரை அடைக்கப்பட்ட காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் எந்த காரியம் பூட்டப்பட்டிருந்தது, எந்த காரியம் அடைக்கப்பட்டிருந்தது, அந்த காரியத்தை கர்த்தர் இப்போது திறந்து விட போகிறார். அவர் திறந்த வாசலை உங்களுக்கு திறந்து விடுகிறார். இதுவரை பூட்டப்பட்ட எந்த காரியமாக இருந்தாலும், அவர் திறந்து விட போகிறார். மாகா தஷா தாரா பாக்காத்தோட பாலாகரா. உங்கள் மனதிலே குருத்தலையை கீழே கூட வச்சுருங்க. நீங்கள் உற்சாகமாக கையில் தட்டணும். இந்த நாளில் ஆவியானவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன என்று கேட்டால், அன்பார்ந்தவர்களே, இதுவரை எந்த காரியம் உங்களுக்கு பூட்டப்பட்டிருந்தது, இதுவரை எந்த காரியம் உங்களுக்கு அடைக்கப்பட்டிருந்தது. நீங்கள் ஒரு காரியத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம், ஆனால் அந்த காரியம் பூட்டப்பட்டிருக்கிறது, அடைக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த நாளிலே, இந்த குருத்தோலை ஞாயிறிலே, எந்த காரியம் உனக்கு பூட்டப்பட்டிருந்ததோ, எந்த காரியம் உனக்கு அடைக்கப்பட்டிருந்ததோ, எந்த காரியங்கள் உனக்கு தடையாக இருந்ததோ, அந்த தடைகள் அத்தனையும் கர்த்தர் நீக்கி போடுகிறார். ஒரு திறந்த வாசலை உனக்கு அவர் திறந்து விட போகிறார். கதூரி பாலாதுன மதுர பலகரதுரி கரபலகரலரபா ஹரிதேனி மதுர பலகரதுடிக நமது சந்தனகதடிக நமலகரலரபா ஓர்ரகலகரகதடிக நமது ஷம்மகம்மகந்த நமத நமலகரலரபா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். மகதுடி கரபது நமலகரலரபா ஓதானி மதுன மதுடி கரபலகரதுன மதுர பதுடி கரபலகரலரபா ஓதானி மதுர பலகரதுடி கரபலகரலரபா. நீங்கள் ஒரு பெரிய சேனைக்குள்ளே பாய போகிறீங்க. ஒரு வல்லமைங்கிற ஒரு சேனை, ஒரு மகிமை என்கிற ஒரு சேனை, ஒரு அற்புதம் என்கிற ஒரு சேனை, ஒரு அதிசயம் என்கிற ஒரு சேனை, அதுக்குள்ளே நீங்கள் பாயும்படியாக, அதுக்குள்ளே புகுரும்படியாக உங்களை மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுகிற ஒரு வல்லமையின் கரம் இப்போது உங்கள் மேலே கடந்து வரப்போகிறது. எந்த காரியத்தை குறித்து பயந்தீங்களோ அந்த காரியம் இப்போது உங்களை விட்டு விலகும்படியாக கர்த்தரக்கரை உங்கள் மேலே இறங்க போகிறது. ஓ தஷந்தரமா, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வே, மதிலை தாண்டிடுவே, மதிலை தாண்டிடுவே. இப்போ கவனிங்க, ஒரு பெரிய மதிலை, பெரிய பிரச்சனையை, பெரிய போராட்டத்தை, பெரிய அவமானத்தை, பெரிய பொருளாதார தடையை நீங்கள் தாண்டி
ஒரு விசாலமான இடத்துக்குள்ள நீங்கள் தாண்டி ஒரு புல்லுள்ள இடத்துக்குள்ள நீங்கள் போக போகிறீங்க. உங்கள் விளக்கு எரிய போகிறது. மங்கி போன உங்கள் விளக்கு எரிய போகிறது. நீங்கள் இனிமே குந்தி நடந்தீங்க. ஆனால் இனிமேல் நீங்கள் மான்களைப் போல ஓட போகிறீங்க. அப்படிப்பட்ட வல்லமை மகிமை உங்கள் மேலே கடந்து வருகிறது. எல்லாம் கைகளை தட்டி எல்லா மகிமைக்குள்ள கடந்து வாங்க. உம்மாலே நான் ஒரு கப்பா கப்பா கையை தட்டு. ஆமென் ஆமென். உச்சாமா உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். மதிலை தாண்டிடுவேன். மதிலை தாண்டு மதிலை தாண்டிடுவேன். மதிலை தாண்டிடுவேன். ஐயா சோத்திரம் இயேசையா சோத்திரம். உச்சாமா ஐயா சோத்திரம். மகிமை இயேசையா சோத்திரம். வாயத்தரங்க. எனது விளக்கு எரிய செய்தீர். எனது விளக்கு எரிய செய்தீர். இருளை ஒளியாக்கினீர். வாயத்தரங்க. இருளை ஒளியாக்கினீர். ஐயா சோத்திரம் இயேசையா சோத்திரம். ஐயா சோத்திரம் இயேசையா சோத்திரம். மான்களை போல ஓட செய்தீர். மான்களை போல ஓட செய்தீர். உயர அமர செய்தீர். உயர அமர செய்தீர். உயர அமர செய்தீர். ஆமென் ஆமென். உயர அமர செய்தீர். ஐயா சோத்திரம் இயேசையா சோத்திரம். ஐயா சோத்திரம் இயேசையா சோத்திரம். பலசாலிடை கட்டி வலியை செவ்வையாக்கி. பலசாலிடை கட்டி வலியை செவ்வையாக்கி. வாழ வைத்தவரே வாழ வைத்தவரே வாழ வைக்கிறவரு வாழ வைத்தவரே. ஐயா சோத்திரம் இயேசையா சோத்திரம். ஐயா இயேசையா தடைகள் உடைவதாக. தடைகள் உடைவதாக. கோட்டை என் கோட்டை என் கோட்டை என் கோட்டை என் கோட்டை. சபா 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 சபா. உடைவதாக உடைவதாக தடை உடைவதாக. வர்றாரு பாரு. இப்ப வல்லமை ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. துதி 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 துதி. ரேக்கலை ரேக்கா தட்டகர கிருஷ்ணதர பலகர. சோத்திரம் ஐயா சோத்திரம் இயேசையா சோத்திரம். வாய திறந்து மகிமை. ரேக்கலி பாக்கா தசோ ரேக்கலா துரா ரக்லி மீக்கதடா ரபல கதட பல கரபா ಶಬಲ ದುನಮ ದುಡ ಕರಬಲ ಕರಬ ರತುನ ಮಾಧುರ ಗದ ಡಿಕರಬಲ ರಿಕರ ದುನಮ ದುಡಬಲ ಕರಲ ರಬ ಓ ಓ
பாலைவனமாக இருந்த உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் இன்னைக்கு சோலைவனமாக மாற்ற போகிறாரு. பாலைவனமாக இருந்தவங்க வாழ்க்கை இன்னைக்கு சோலைவனமாக மாற்ற போகிறாரு. அருந்த கொடியை போல இருந்த கர்த்தர் இன்னைக்கு செடியோடு இணைக்க போகிறாரு. அருந்து போன கொடியை செடியோடு இணைக்கும்படியாக என் தகப்பன் இயேசுவோட உங்களை இணைக்க போகிறாரு. ரபாலா தூரபா தூரபா. இது போல நீங்கள் அருந்திருக்கலாம், அந்த கீழே விழுந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் அருந்த கொடியை உங்களை அவரோடு இணைக்கும்படி கர்த்தர் சாந்துனா மாதரபா. இன்னைக்கு உங்க வாழ்க்கை பாலைவனமா இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, நான் சோலைவனமா மாத்த போறேன். நீங்க செடியிலிருந்து கொடியாகிய நீங்கள் அருந்து கீழே விழுந்திருக்கலாம். ஆனால் அருந்த கொடியை என் கர்த்தர் தூக்கி எடுத்து அவரோடு இணைக்க போறாரு. அருந்த கொடியை அவரோடு இணைக்க போறாரு. நீ கண்ணீரில் மூழ்கி இருக்கும் போது கர்த்தர் உன் கரத்தை பிடிச்சிட்டாரு. இதான் இன்னைக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிற காரியம். இன்னைக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிற காரியம். நீ அருந்த கொடி போல கீழே விழுந்து கிடக்கலாம். ஒரு ஆதரவு இல்லையே, ஒரு பலன் இல்லையே, என்னை தூக்கி விட ஆள் இல்லையே, நீ கலங்குகிறாயா? கர்த்தர் சொல்றாரு, மகளே, உன்னை நான் தூக்கி எடுக்கிறேன். என்னோடு இணைந்துகொள், என்னோடு இணைந்துகொள். பாலைவனமா 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 இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. பாலைவனமா இருந்த எங்களை ஆமா சோலைவனமாய் மாற்றினீரையா. அருந்த கொடிய போல் இருந்தோமே எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. ஆமென் ஆமென். அருந்த கொடிய போல் இருந்தோமே எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. ஆமென். பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. ஆமென் ஆமென். பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. பாண்டவர்களே, இந்த நாளிலே தெருவில் ரோட்டில் பவனி வந்து இயேசுவுக்கு மகிமை செலுத்தினார்கள். ரோட்டில் மகிமை செலுத்தினார்கள், தெருவில் மகிமை செலுத்தினார்கள். இந்த வேளையிலே அவர்கள் குருத்தோலையை கையில் வைத்து கொண்டு தேவனுக்கு ஆராதனை செய்தார்கள். அந்த வசனத்தை திருப்பி வாசிக்குமா? நான் வந்தோன்னு சொன்ன ஒரு வசனம். குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு ஓசன்னா ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு எதுக்காக நீங்கள் ஸ்தோத்தரிக்கணும், எதுக்காக ஆர்ப்பரிக்கணும் அப்படின்னு கேட்டால், இந்த நாளிலே ஆவியானவர் சொல்லுகிற காரியம், என் பிள்ளைகள் ஒரு சில நேரங்களிலே என்னோடு இருந்துட்டு கீழே விழுந்துடுறாங்க. என் கூட இருந்துட்டு டக்குன்னு கீழே விழுந்துடுறாங்க. ஆனால் அப்படி கீழே விழுந்தவர்களை நான் இன்னைக்கு தூக்கி எடுத்து என்னோட வைத்துக்கொள்ள போகிறேன். அவர் சொல்லுகிறார், நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒரு சில அதிகமான வெயில் காரணமாக, அதிகமாக காற்று காரணமாக, அதிகமாக சில போராட்டத்தின் காரணமாக அந்த செடியோடு இணைந்திருக்கிற அந்த கொடிகள் காற்றில் ஆடி, பிரச்சனையில் ஆடி, போராட்டத்தில் ஆடி, நிந்தையில் ஆடி, அது தாங்க முடியாமல் அவரிடத்தில் அவரை பிடித்து கொள்ள முடியாத அளவுக்கு போராட்டத்தை அதிகமாக சந்தித்து அந்த செடியாகிய இயேசு மீது அந்த கொடி அருந்து கீழே விழுகிறது. அருந்து கீழே விழுந்த உடனே முன்னிலைமை பின்னிலைமை மோசமாகிறது. அப்படிப்பட்ட பிள்ளைகளை, மகளே, ஒரு புயல் காற்று மூலமாக நீ கீழே விழுந்துட்டியா? ஒரு பெரிய செய்வன ஆவி மூலமாக கீழே விழுந்துட்டியா? ஒரு அவமானத்து மூலமாக கீழே விழுந்துட்டியா? பயப்படாத, நான் மீண்டுமாக உன் கரத்தை பிடிச்சு நான் தூக்கி எடுத்து என்னோடு உன்னை நான் இணைத்துக் கொள்கிறேன். என்னோடு இணைத்துக் கொள்கிறேன். நீ பயப்படாத என்றவர் சொல்கிறேன். நான் உன்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். உன்னை சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறேன். நீ அமர்ந்தாலும், நீ நடந்தாலும், நீ உட்கார்ந்தாலும், நீ எந்திரிச்சாலும் நான் உன் கூட தான் இருக்கிறேன்.
நான் உன் கூட தான் இருக்கிறேன், நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. இதோ ஒரு இமைப்பொழுதில் உன்னை கைவிட்டேன், ஆனால் உன்னை இப்போது நான் தூக்கி எடுத்திருக்கிறேன், உன்னை தூக்கி எடுத்திருக்கிறேன். வலுவாமல் உன்னை காக்கும்படி, வலுவாமல் உன்னை பாதுகாக்கும்படி என் கரத்தை நீட்டி உன்னை பலப்படுத்திருக்கிறேன். ஹரி பாபா பாபா பா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. எல்லாம் சொல்லுவீங்களா? என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்ன ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். எல்லாம் சொல்லுங்க, என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீர். அவர் சொல்றாரு, உன் பிரச்சனை மத்தியில், உன் வேதனை மத்தியில், நெருக்கத்தின் மத்தியில் உன்னை சுத்தி 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 உன்னை சூழ்ந்திருந்து உன்னை பாதுகாத்திருக்கிறேன், உன்னை நடத்திருக்கிறேன், உன்னை கைவிடாமல் உன்னை எப்சிபா பீடா என்று உன்னை மாற்றும்படி நான் மாற்றி அமைச்சிருக்கிறேன். ரபா, அவர் பேசுறாரு பாருங்க, ரபால் அது ரபாலா ராலா ரபா. எல்லாம் கைகளை தட்டி ரப்பா ரப்பா ரக்கலத்த ரப்பா லப்பா. அப்பா அப்பா உள்ளது நாள் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஆமா, காண்பவரே, தினம் காப்பவரே. வாயத்தரங்க, காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. சொல்லுங்க, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. நான் அமர்வதும் நான் எழுவது நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே, என்னை காண்பவரே. அப்பா ஐயா, காப்பவரே, ஆமே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. உங்கள் எண்ணங்கள், உங்கள் இயக்கங்கள் எல்லாமே அறிஞ்சிருக்கிறாரு. அதனால நீ எதை நினைச்சிருக்கிற, எதை சிந்திக்கிற, எதை யோசிக்கிற, கர்த்தர் இப்ப அறிஞ்சு உன் தேவைகளை எல்லாத்தையும் பூர்த்தி செய்ய போறாரு. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றே. ஐயா, எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றே. நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீ அறிந்திருக்கின்றே. நன்றி ராஜா, இயேசு ராஜா. எல்லாம் வாயை தரங்க. நன்றி ராஜா, எல்லாரும் வாயை தரங்க. இயேசு ராஜா, சொல்லுங்க. உன்னை காண்பவரே, என்னை காப்பவரே, என்னை காண்பவரே. உங்களை காக்கிறாரு, தினம் காப்பவரே. உன்னை எத்தனை சூழ்நிலை நெருக்கினாலும், எந்த பிரச்சனை நெருக்கினாலும் கர்த்தர் உன் பக்கத்தில் இருக்கிறார், மறந்துடாத. அவர் கரத்தால உன்னை காக்கிறார். ஷபாலதரம் ஷபாலதர பலகரம் ரீமாலா ரபோதுட கர துட பாக்கதரம். முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே. சொல்லுங்க, முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே. உன் திருக்கரத்தா தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றே. திருக்கரத்தா சொல்லுங்க சொல்லுங்க, தினமும் என்னை
ராஜா. நன்றி சொல்லு இயேசு ராஜா. நன்றி சொல்லு. நன்றி ராஜா. அப்பாவுக்கு மகிமை செலுத்து. அப்பாவுக்கு மகிமை. நன்றி ராஜா. இயேசு ராஜா. நன்றி ராஜா. இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. சொல்லுங்க. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. வாயத்தரங்க. தாயின் கருவில் உன்னை தெரிந்து கொண்டவர் உன்னை மறக்க மாட்டாரு. அனாதை சிநேகித்த உன்னை மறக்க மாட்டாரு. நீ இழந்த எல்லாவற்றையும் உன்னை கொடுக்க ரெடியா இருக்கிறாரு. ஆமென். கருவைவும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரையா. கண்கள் கண்டன, ஆமா, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினே. உன்னை அதிசயமாய் உருவாக்கி இருக்கிறாரு. மிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. எல்லாரும் வாயை தரங்க. நன்றி ராஜா. எல்லாரும் சொல்லுங்க. இயேசு ராஜா. வாயை தர. நன்றி ராஜா. நன்றி சொல்ல அப்பாவுக்கு. இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி சொல்லு. நன்றி சொல்லு. நன்றி ராஜா. நன்றி சொல்லு. இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா. ரிக்காலா தூர வாக்கா தரவா. தேவ மகிமை புறப்பட்டு வருகிறது. அவர் பிரச்சனை கடந்து வருகிறது. அவர் வல்லமை கடந்து வருகிறது. நீ நன்றி சொல்ல சொல்ல, நீ நன்றி சொல்ல சொல்ல தேவ மகிமை ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. தேவ மகிமை ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. ராஜா இயேசு ராஜா. நன்றி சொல்லு. நன்றி சொல்லு. நன்றி சொல்லு. இயேசு ராஜா. அப்பாவுக்கு மகிமை. அப்பாவுக்கு மகிமை. ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே, என்னை காப்பவரே. இங்க பாருங்க. நீங்க அவரை பார்த்து சொல்லணும். என்ன சொல்லணும்? என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீ அறிந்திருக்கின்றே, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே. அவருக்கு இன்னும் மகிமை, இன்னும் ஆராதனை, இன்னும் துதிய நீங்க செலுத்த கடந்து வந்திருக்கிறீங்க. இந்த நாலு தெருவிலையும் ரோட்டிலையும் அவருக்கு மகிமை செலுத்தின நாட்கள் இந்த நாள். உலகமெங்கும் அவர் துதி சோத்திரத்தை ஆராதனை ஏறெடுக்கிற நாள். அடிக்கப்படுவதற்கு முன்னால எல்லாரும் இயேசுவை பார்க்க வந்தார்கள். எல்லாரும் இயேசுவை அறிந்து கொண்டார்கள். அவர் காக்கிற தெய்வம், மீட்ட தெய்வம், வழிநடத்தும் தெய்வம், தேடி வந்த தெய்வம், பரிசுத்த தெய்வம், உறுதியான அடித்தளம். இப்போது நான் சொல்ல சொல்ல எல்லாரும் சொல்லு. கொஞ்ச நேரம் எதிர்த்து நின்று அப்புறம் உட்கார போகிறோம். எல்லாரும் கையில் குருத்தோலை எடுத்துக்கொண்டு கையில் முன்னாடி இடம் இல்லைன்னா முன்னாடி தள்ளி வந்துடுங்க. இங்கே முன்னாடி இடம் கிடக்கு. நெருக்கி நெருக்கி உட்காரமான விசாலமாக உட்காருங்க. நெருக்கி நீங்க உட்காரவன விசாலமாக உட்காருங்க. என்னைய பாருங்க. எல்லாரும் இப்படி செய்யுங்க. இயேசு காலத்தில் நாட்களில் செய்த காரியத்தை செய்கிறோம். எல்லாம் சொல்லுங்க. உன்னதரே உம்மை உயர்த்துகிறேன், வெற்றி வேந்தனே உம்மை உயர்த்துகிறேன், கண்மணி போல காப்பவரை உம்மை உயர்த்துகிறேன், சிலுவையினாலே மீட்டவரை உம்மை உயர்த்துகிறேன், வழி நடத்தும் விண்மீனே உம்மை உயர்த்துகிறேன், தேடி என்னை
காண்பவரே உம்மை உயர்த்துகிறேன். பரிசுத்தரே உம்மை உயர்த்துகிறேன். படைத்தவரே உம்மை உயர்த்துகிறேன். யோசனையில் பெரியவரே உம்மை உயர்த்துகிறேன். உம்மை மகிமைப்படுத்துகிறேன். அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்தில் உங்களை கைவிடப்பட்டிருந்தாலும் உங்கள் கையை பிடிச்சு அவர் அணைத்து கொள்ளுகிற ஒரு நேரம். அவர் இன்றைக்கி ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறாரு. திராட்சை செடியாகிய என் மேலே கொடியாக படர்ந்த பிள்ளைய ஒரு சில பிரச்சனையின் மூலமாக, ஒரு சில போராட்டத்தின் மூலமாக கீழே விழுந்துட்டாங்க. நான் அந்த யூதார மைதனை எப்படி தான் பிள்ளையாக நான் பழையபடி ஏற்றுக்கொண்டானோ அதே போல் என் பிள்ளையாக நான் ஏற்றுக்கொள்கிற ஒரு நேரம். நான் உன்னை அணைச்சி உன்னை இருக கட்டிப்பிடிச்சி என் கூடவே இரு, உனக்கு என்ன வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி கர்த்தர் உன் கரத்தை பிடிக்கிறாரு. அதனால் அவர் இந்த நாளிலே இந்த வார்த்தையை சொல்கிறாரு, நான் உன்னை ஒரு பொழுதில் கைவிட்டேன், நான் தூக்கி எடுத்துட்டேன். அதனால் நீ பயப்படாதே, பயப்படாதே. அவர் செயல்களில் வல்லவர், அவர் செயல்களில் வல்லவர், யோசனையில் பெரியவர், கண்மணி போல காக்கிற அந்த தெய்வத்தை யோசனையில் அப்படின்னு சொல்லி நான் பாடி அவரை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாம் உற்சாகமாக குருத்தொலையை கையில் வைத்து கொண்டு ஓசன்னா ஓசன்னா உன்னத தேவனை என்று சொல்லும்போது எல்லாம் கையில் இப்படி ஆர்ப்பரிக்கும் போது அவருக்கு நீங்கள் மகிமை செலுத்துறீங்க. உன்னத தேவனே ஓசன்னா என்று சொல்லும்போது இப்படி கையில் ஆட்டி அவருக்கு மகிமை செலுத்துறீங்க. இந்த மகிமை பரலோகத்துக்கு என்ன செய்ய போகிறது? போகிறது. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. கையை அசைச்சாலும் கை வலிச்சாலும் பரவாயில்ல, கை வலி போயிடும். ஆமென் சொல்லுங்க. யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை. ஓசனா. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. உன்னத தேவனே. கையாசைங்க கையாசைங்க, அப்பாவுக்கு மகிமை. ஓசனா 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 ஓசனா. கண்மணி போல கண்மணி போல் காப்பவரே ஆராதனை ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை. ஓசனா. கையில் அசைத்து உன்னத தேவனே. ஓசனா 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 ஓசனா. சிலுவையினால் மீட்டவரே ஆராதனை ஆராதனை ஆராதனை. சிறகுகளால் காப்பவரே ஆராதனை ஆராதனை. ஓசனா. உன்னத தேவனே. ஓசனா ஓசனா ஓசனா. திருப்பி சொல்லுங்க. ஓசனா ஓசனா ஓசனா. வழி நடத்து விண்மீனே. வழி நடத்தோ விண்மீனே ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஒளி வீசு ஒளி வீசு விடி வெள்ளியே ஆராதனை ஆராதனை. ஒருமித்து ஓசனா. மகிமை வருது மகிமை இறங்குது உங்க மேல தேவ மகிமை இறங்குது. ஓசனா 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 ஓசனா. தேடி என்னை காண்பவரே ஆராதனை ஆராதனை ஆராதனை. யார் பிராக்கு பார்க்காத, தினந்தோறும் தேற்றுபவரே ஆராதனை ஆராதனை. ஓசனா. கையை அசைத்து மகிமை செலுத்துங்க. உன்னத தேவனே
ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. பரிசுத்தரே பரிசுத்தரே படைத்தவரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை ஆராதனை. பாவங்களை மன்னித்தவரே பாவங்களை மன்னித்தவரே ஆராதனை மகிமை செலுத்துங்க, மகிமை செலுத்துங்க அவருக்கு. ஓசன்னா உன்னத தேவனே. ஓசன்னா 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 ஓசன்னா. உறுதியான அடித்தளமே, உறுதியான அடித்தளமே ஆராதனை ஆராதனை ஆராதனை. விலை உயர்ந்த விலை உயர்ந்த மூளைக்கல்லே ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே. ஓசன்னா 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 ஓசன்னா. அன்பார்ந்தவர்களே, இந்த நாள் ஒரு புதுமையான நாள், இந்த நாள் ஒரு வல்லமையான நாள், அவரை மகிமைப்படுத்துகிற ஒரு நாள். அவர் உங்களை இன்னும் அதிகமாக பெத்த பிள்ளையாக மாற்றுகிற ஒரு நாள். இந்த வேளையிலே உங்கள் உடம்புல உங்கள் சரீரத்தில் ஏதாவது ஒரு விளைவினை இருக்குமானால் அது முற்றிலும் மாறும்படி கர்த்தர் உங்கள் சரீரத்தை தொட்டு கொண்டு இருக்கிறார். இப்போது இந்த கையில் வைத்திருக்கிற இந்த குருத்தோலை நேற்று நான் இதை ஜெபித்து இதில் தேவனுடைய வல்லமை இறங்கும்படி, தேவனுடைய மகிமை இறங்கும்படி இதை நான் ஆசீர்வதித்து தேவனுடைய பிரசன்னத்தை இதில் கொண்டு வந்திருக்கிறேன். மாறாக இயேசுவின் ஆடையில் எப்படி வல்லமை இருந்ததோ அதே போல் அவருடைய வல்லமை இந்த குருத்தோலையில் இருக்கிறது. இந்த குருத்தோலையை நீங்கள் பத்திரமாக வீட்டில் வைக்கும்போது அல்லது ஒரு நிலைக்கால்களிலே ஒரு சிலுவை செஞ்சு வைக்கும்போது அது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறது, அது வல்லமையை கொடுக்கிறது. இப்போது இந்த நேரத்தில் இந்த அல்லேலூயா கோரஸை பாடும்போது உங்கள் மேலே ஒரு சின்ன ஒரு விளைவினம், ஒரு போராட்டம் இருக்குமானால் அது இப்போது மாறும்படி இயேசுடைய அந்த இரத்தத்தின் வல்லமை உங்கள் மேலே தெளிக்கப்படும். அப்போது உங்கள் சரீரத்தில் இந்த இடத்துல வந்திருக்கிற யாருக்காவது ஏதாவது இருதயத்தில் சரீரத்தில் ஒரு காயங்கள் இருக்குமானால் அது மாறும்படி கர்த்தர் இந்த நேரத்தில் சொல்கிறார். அதனால் என் பிள்ளை மேலே என் இரத்தத்தை தெளிக்க போகிறேன். இது மேலே இந்த குருத்தோலை மேலே இயேசுனுடைய வல்லமை இருக்கிறது, இயேசுனுடைய பரிசுத்தம் இருக்கிறது, இயேசுடைய வாக்குத்தத்தம் இருக்கிறது, இயேசுடைய பாதுகாப்பு இருக்கிறது. இதை காலில் போட்டு மிதிக்கவோ கீழே போடுறதுக்கோ நீங்கள் செய்யக்கூடாது. இதில் தெய்வ பிரசனம் இருக்கிறது. அதனால் இதை பத்திரமாக கீழே வைக்கணும். இதை உங்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்றால் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இதில் ஒரு மகிமை இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. இப்போது உங்களை நான் சுத்திகரிக்கும்படி கர்த்தர் சொல்கிறாரு, என் பிள்ளைகளை நான் கரம் பிடிச்சி தூக்கி எடுத்துட்டேன். இன்றைக்கி நான் செய்ய வேண்டிய காரியத்தை என் பிள்ளைகளுக்கு நான் செய்ய போகிறேன். ரெண்டாவது தடைப்பட்ட காரியங்களை நான் திருப்பி நான் என் பிள்ளைகளுக்கு கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறார். இந்த வேளையிலே நான் உங்கள் மேலே இயேசுடைய இரத்தத்தை தெளிக்கும்படி நான் வரும்போது, தகப்பனே உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த தண்ணீர் உம்முடைய இரத்தமாக மாறுவதாக, உம்முடைய இரத்தத்தின் வல்லமை கடந்து வருவதாக, பலத்தின் வல்லமை கடந்து வருவதாக, கிருபின் வல்லமை கடந்து வருவதாக. ஆண்டவரே, பிள்ளைகள் மேலே படும்போது எப்படிப்பட்ட பலவீனம் இருந்தாலும் அதை மாறும்படி சொல்லுகிறேன். பச்சை தண்ணி எப்படி ரசமாக மாறுச்சு, பச்சை தண்ணி எப்படி ரசமாக மாறுச்சு, அதே போல் இந்த தண்ணீர் உங்களுடைய பாதுகாப்பு இரத்தமாய் மாறுவதாக, இந்த தண்ணீர் சுகத்தின் வல்லமையால் நிரம்புவதாக, உங்களுடைய கிருபின் வல்லமையால் நிரம்புவதாக. ஆண்டவரே, இந்த தண்ணீர் இந்த இரத்தம் பிள்ளை மேலே படும்போது காலு வலி, முற்று வலி, முதுகு வலி, பிசாசின் கிரியைகள், செய்வின கட்டுகள் எது இருந்தாலும் அது உடனே விலகும்படியான ஒரு வல்லமை இந்த தண்ணீரில் இறங்கும்படி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் சொல்கிறேன். கிருபை கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Hallelujah.
நான் சுகத்தின் வல்லமை கடந்து வருவதாக சொல்லிட்டு அப்புறம் திருப்பி ஒரு ஹல்லேலூயா கோரஸ் பாடணும். சுகத்தின் வல்லமை எனக்குள்ளே கடந்து வருவதாக. தயவுசெய்து எல்லாரும் வாயை திறந்தீங்கன்னா சொன்னதுக்கு உண்டான அர்த்தம் உங்களுக்கு பதில் வரும். உம்முன்றீங்கன்னா ஒரு காரியம் நடக்காது. வாயை திறக்கணும் தேவ சமூகத்தில். சொல்லுங்கள், இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை என்னை மூடுவதாக. இயேசுவின் சுகத்தின் வல்லமை என்னை மூடுவதாக. ஹல்லேலூயா. கை அசைங்க எல்லாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல உயர்த்தி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சொல்லுங்க, மோசே கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தும் போது எதிராளிகள் கீழே விழுந்தார்கள். தகப்பனே, அதே போல இப்போது என் கையை உயர்த்தி இந்த குருத்தோலையை பிடித்து கொண்டு வானத்துக்கு நேராக நான் கைகளை உயர்த்தும் போது எனக்கு எதிராக செயல்படுகிற போராட்டங்கள், எனக்கு எதிராக செயல்படுகிற கசப்புக்கள், எனக்கு எதிராக செயல்படுகிற கடின இருதயங்கள் இயேசுவின் நாமத்திலே இப்போது கீழே விழுவதாக. எதிர்ப்புகள் வெளியே போ. கசந்த மாறா வெளியே போ. இப்போது எனக்கு கசந்த காரியங்கள் நான் கையை உயர்த்தி மகிமை செலுத்தும் போது எனக்கு இப்ப மதுரமாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. கையில் உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அசைய ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, எனக்குண்டான பொருளாதார தடைகள், எனக்குண்டான கடன் பிரச்சனைகள், எனக்குண்டான தேவையில்லாத போராட்டங்கள் என்னை விட்டு விலகும்படி, என் பணப்பிரச்சனை மாறும்படி, என் தேவைகள் சந்திக்கும்படி உமக்கு ஆராதனை செலுத்துகிறேன், உமக்கு மகிமை செலுத்துகிறேன். இந்த மகிமை, இந்த ஆராதனை என்னுடைய கடன் பிரச்சனை, என்னுடைய பணப்பிரச்சனை, என்னுடைய பொருளாதார தடை மாறும்படி உம்மை நான் ஆராதிக்கிறேன். ஹல்லேலூயா. கடன் பிரச்சனை மாறணும்னா கையை தூக்கி ஆராதனை பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பண பிரச்சனை மாறுகிறது, பண பிரச்சனை மாறுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு அற்புதம் நடக்காமல் இருப்பதுக்கு ஒரு சில கசப்புகள், ஒரு சில பகைகள். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது உனக்கு அற்புதம் நடக்காது. இப்போது என்னுடைய பகைகள், என்னை பகைக்கவர்கள் என் சார்பாக வரும்படி கூடிய மட்டும் எல்லாரிடத்திலும் சமாதானமாக இருங்கள் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே, உம்முடைய சமாதானத்தின் வல்லமை என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளையும் மூடும்படி நான் ஆராதனை செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. சமாதானத்தின் வல்லமை இறங்கட்டும், சமாதானத்தின் வல்லமை இறங்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு மேலும் சமாதானம், ஒவ்வொரு மேலும் சமாதானத்தின் வல்லமை கடந்து வருது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த 40 நாள் முடிந்த பிற்பாடு ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். ஒரு புதிய விடுதலையை கொடுக்க போகிறார். ஒரு பொருளாதாரத்தில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாக போகிறது.
அந்த பொருளாதார தேவைகளை சந்திக்க போகிறாரு. நீ எதிர்பார்த்த காரியத்தை கொடுக்க போகிறாரு. இப்படிப்பட்ட எதிர்பார்த்த காரியத்தை அவர் கொடுக்க போகிறனால நம்ம முன்னமே அவருக்கு மகிமை செலுத்திடுவோம், முன்னமே அவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. கையில் உயர்த்தி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இப்போது உங்களுடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கும்படி, உங்கள் பிள்ளைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும்படி, உங்கள் பிள்ளை வாழ்க்கை அதிசயம் நடக்கும்படி ஒரு ஆராதனை செலுத்த போகிறோம். நான் சொல்வதெல்லாம் சொல்லுங்கள். தகப்பனே, நீர் கொடுத்த என் சந்ததி, என் பிள்ளைகள் வாழ்ந்திருக்கும்படி, உயர்ந்திருக்கும்படி, பாதுகாப்பாக இருக்கும்படி, தேவ கிருபையோடு, தேவ பலத்தோடு, தேவ ஞானத்தோடு என் பிள்ளைய வாழும்படி, என் பிள்ளைகள் போகும்போதும் வரும்போதும் உங்களுடைய பாதுகாப்பு, உங்களுடைய பிரசன்னம், உங்களுடைய ஞானத்தின் வல்லமை என் பிள்ளைய மேலே மூடும்படி இந்த நாளிலே உமக்கு மகிமை செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. பிள்ளைகளை நினைத்து உங்க பிள்ளைகளை நினைச்சு பாருங்க. உங்க பிள்ளை மேல பாதுகாப்பு இறங்குது, உங்க குழந்தை மேல வல்லமை இறங்குது. ஹல்லேலூயா. நல்லா அசைச்சு பாடுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இந்த வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், ஒரு மனதை காத்துக்கொள், சமாதானத்தை காத்துக்கொள், தயவை காத்துக்கொள், மனித தயவை காத்துக்கொள், மனித கிருபையை காத்துக்கொள். இதோ உனக்கு அறியாத ஒரு சில காரியங்களை உனக்கு நான் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். இதுவரை உன்னை குறித்து, உன் குடும்பத்தை குறித்து, உன் பிள்ளைகளை குறித்து நீ சிந்திக்காத ஒரு காரியத்தை உனக்கு தெரியாமலே நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். அது உன் கண்களுக்கு அது ஆச்சரியமாக இருக்க போகிறது, அது உன் கண்களுக்கு அதிசயமாக இருக்க போகிறது. கர்த்தருடைய வார்த்தை வருது, உன் பிள்ளைகள் மூலமாக உனக்கு கனம் உண்டாக போகிறது, உன் பிள்ளைகள் மூலமாக உனக்கு மேன்மை உண்டாக போகிறது. உன் பிள்ளை மூலமாக நீ வெட்கப்பட்டு போகிறது கிடையாது. உன் பிள்ளைகள் மூலமாக ஒரு மகிமை உனக்கு உண்டாக போகிறது. உன் பிள்ளைகள் மூலமாக உனக்கு கனம் உண்டாக போகிறது. உன் பிள்ளைகள் வாழ்ந்திருப்பதே, உன் பிள்ளைகள் உயர்ந்திருப்பதே, உன் பிள்ளைகள் செழித்திருப்பதே உன் கண்ணு பார்க்கும்படி கர்த்தர் உன் பிள்ளைகள் மேலே அவருடைய பாதுகாப்பை கட்டுறார். மாத்திரமல்ல, இப்போது உன் கரத்தை நான் பிடிச்சிட்டேன், உன் கரத்தை பிடிச்சிட்டேன். நீ தேய்க்க வேண்டாம், கலங்க வேண்டாம். நான் உன்னை காண்பவர், உன்னை காப்பவர், உன்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். என்னை இறுக பிடித்துக்கொள், என்னை விட்டுறாத என்ற கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. நான் உன்னை வழி நடத்துவேன், உன்னை தாங்குவேன், உன்னை ஏந்துவேன், உன்னை தப்புவிப்பேன், உன்னை மேன்மையாக்குவேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். 4 பேத்துக்கு முன்னால் உன்னை கனப்படுத்த போறேன். அநேகர் கண்கள் உன்னை பார்த்து ஆச்சரியப்பட போகிறது. அநேகர் கண்கள் உன்னை பார்த்து ஆச்சரியப்பட போகிறது. நீ பெற்ற பிள்ளை என்று உன் பிள்ளைகளுக்கு மகிமை கொடுக்கிறாரு, கனத்தை கொடுக்கிறாரு, உயர்வை கொடுக்கிறாரு. உன் பிள்ளைகள் எழும்புவார்கள், உன் பிள்ளைகள் வெளிச்சம் கொடுப்பார்கள், உன் பிள்ளைகள் பிரகாசிப்பார்கள், உன் பிள்ளைகள் ஜாதிகளை சொந்தமாக்குவார்கள். நீ கலங்க வேண்டாம், தேய்க்க வேண்டாம். வீடு கட்ட ஆகாத கல்லை தலைக்கு மூளை கல்லாக மாறினது போல உன் பிள்ளைகள் தலைக்கு மூளை கல்லாக உனக்கு மகிமை. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே கடந்து வருகிறது. இங்கே ஒரு சில பேர் இந்த வார்த்தையை கவனிக்கிறீங்க, ஒரு சில பேர் லெஃப்ட் ரைட்டு திரும்பி வேடிக்கை பார்க்குறீங்க. அப்படி வேடிக்கை பார்க்குறவங்களுக்கு கர்த்தர் பேச மாட்டார். இது கர்த்தருடைய ரேமா வார்த்தை உங்களுக்கு கடந்து வருகிற ஒரு நேரம். உன்னை குறித்து, உன் குடும்பத்தை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, உன்னை எப்படி வைக்க போகிறேன், உன் பிள்ளை எப்படி வைக்க போகிறேன், உன் பிரச்சனை எப்படி மாற்ற போகிறேன் அப்படிங்கிற சொல்லுகிற ஒரு நேரம், உங்கள்கிட்ட டைரக்டாக பேசுகிற ஒரு நேரம். உன் சிந்தை ஒருநிலைப்படுவதாக, உன் எண்ணம் ஒருநிலைப்படுவதாக ஒரு மகிமை இப்போது கடந்து வருகிறது பாருங்க. ஒரு பிரச்சனை உங்க மேலே இறங்க போகிறத பார்க்க போறீங்க. ஒரு வல்லம் உங்க மேலே இறங்க போகிறது. உன் சரீரத்தில் எப்படிப்பட்ட பலவீனம் இருக்குமானால் அந்த பலவீனம் இப்போ உன்னை விட்டு விலகுது பாரு. ஷப்பா, உன் கேள்விக்கு பதிலை கொடுக்கிற ஆவியானவர்.
ராப்பி கப்போ தசம்மாக தல்லாப்பு ரத்தாக்கு ரேக்கா மாக்கா தாட்டாப்பா. அங்கே திரும்பி பார்க்காதீங்க. கர்த்தர் வார்த்தை உங்கள் கண்ணு முன்னால் வருது பாருங்க. ஒரு தரிசனத்தை காட்டுறாரு பாருங்க. உன்னை குறித்து உங்ககிட்டே பேசுறாரு. ஷிபிகாபா ஷபா ஊட்டுறாரு. ஏன் என் வாழ்க்கை இப்படியாச்சு கேட்குறியா? பதில் சொல்றாரு பாரு. என் வாழ்க்கை ஏன் இப்படியாச்சு கேட்குறியா? பதில் சொல்றாரு பாரு. இப்போ அவங்க உனக்கு உன்னோடு பேசுகிறார். உன்னோடு பேசுகிற ஆவியானவர் கைவிடாத கண்மலை. அவர் உன்னை எப்சிப்பா உன்னை பீலான்னு சொல்றாரு பாரு. ஷபா ஹபா 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 லத்து நம்மா தட்டக்கா தட்டக்கு தொட்டக்கா திஷப்பா ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஒரு மகிமை உன் தலை மேலே இறங்குது பாரு. இப்போ இறங்குது பாரு. ஒரு தேவ மகிமை ஒரு தலை முதல் கால் வரை ஒரு தெய்வீக சக்கின மகிமை ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. உன் தோள்பட்ட உன் முதுகு வலி இப்போது வெளியேறி கொண்டிருக்கிறது. உன் கால் வலி வெளியேறி கொண்டிருக்கிறது. உன் தலை முதல் கால் வரை இருக்கிற எல்லா பலவீன போராட்டங்கள் அந்தரங்க காரியங்கள் உள்ளான காயங்கள் இப்போது ஆறும்படியான ஒரு மகிமை இப்போது உன் தலை மேலே ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. மேக ஸ்தம்பம் மேலே இறங்கி கொண்டிருக்கிறது. இதோ உன்னை நான் அனாதி சிநேகத்தால் சிநேகித்து என்னுடைய காரியத்தால் மூடி இருக்கிறேன். மகளே நீ பயப்படாதே. மகளே நீ பயப்படாதே. உண்மை பொழுதுல உன்னை கைவிட்டேன். ஆனால் இப்போ நான் தூக்கிட்டேன். இப்போ உன்னை தூக்கிட்டேன். இப்போ உன்னை பிடிச்சிட்டேன். இனி நீ என்கிட்ட விட்டு விலக மாட்டேன். நான் உன்னை காப்பேன். உன்னை தாங்குவேன். பயப்படாதே. பயப்படாதே. தேவ கிருபை மேலே ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. தேவ மகிமை இப்போது ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. உன் தலைமையில் ஒரு பிரச்சனை கடந்து வருகிறது. இப்போது நீ உணர்ந்தால் இதை நீ உணர்ந்தால் ஒரு மகிமை மேலே இறங்குறத பார்க்க போற. ஒரு மேக ஸ்தம்பம் கையளவு மேகம் இப்போது மேலே கடந்து வருகிறது. அந்த கையளவு மேகம் தான் அது உன் பெரும் மலையை கொடுக்க போகிறது. அந்த கையளவு மேகத்தை பிடித்துக்கோ. அந்த கையளவு மேகத்தை பிடிச்சுக்கோ. அந்த கையளவு மேகம் தான் உன் கண்ணு முன்னால் பெரிய மலையை கொண்டு வரப்போகிறது. பெரிய உயர்வை கொண்டு வரப்போகிறது. பெரிய மேன்மையை கொண்டு வரப்போகிறது. நிறைய ப்ரமோஷனை கர்த்தர் உன் குடும்பத்துக்கு கொடுக்க போறாரு. ஒரு மேன்மையை கொடுக்க போறாரு. தஸ்மி அவர் வார்த்தையை கேளுங்க. உங்க கண்ணில் காட்டுற காரியத்தை பாருங்க. உங்களை கருத்து அவரே பேசுறாரு பாருங்க. அவர் ஆபிரகாமோடு பேசினவர் உங்களோடு பேசுறாரு. யாக்கோபோடு பேசினவர் உங்களோடு பேசுறாரு. தஸ்மி லப்புரா நீக்கரா மக்ளு ரமுலா துடா. உன் தடைப்பு விலகுது பாரு. உன் தடைப்பு விலகுது பாரு. அடைக்கப்பட்ட எத்தனை காரியம் இருந்தாலும் அத்தனை காரியங்களை இப்போது கர்த்தருடைய ஆவியானவர் திறந்து விடுகிறார். இப்போ எல்லாரும் அவரவர் காரியத்தை அப்பாட்ட நீங்கள் சொல்லுங்க. நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற காரியத்தை என் தகப்பன்ட்ட அறிக்கை பண்ணுங்க. என் தகப்பன்ட்ட சொல்லுங்க. உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு இப்போ என்ன வேணும்? உன் குடும்பத்துக்கு என்ன வேணும்? உன் பிள்ளைக்கு என்ன வேணும்? உன் எதிர்காலத்துக்கு என்ன வேணும்? இப்போ நீ அப்பாட்ட கேளு. அப்பா மனம் இறங்கி கொண்டிருக்கிறார். உன் தேவைகளை சந்திக்கும்படி உனக்கு பதில் கொடுக்கும்படி அவர் இறங்கி கொண்டிருக்கிறார். உன்னோடு பேசுகிறார். மகளே எப்சிப்பா பீலா என் மனவாட்சி சீயோன் குமாரத்தியே பயப்படாது. பாலகர் வாயிலை துதியை உண்டு பண்ணின கர்த்தர் உன் பிள்ளைய வாயில துதியை உண்டு பண்ணிட்டார். உன் பிள்ளைய வாயில துதியை உண்டு பண்ணிட்டார். உன் பிள்ளையை எலும்பு போது, உன் பிள்ளையை பிரகாசிக்கும் போது ஒரு மகிமை உன் பிள்ளை மேலே கடந்து வரும்படியான ஒரு தக்கின மகிமை இப்போது ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. உன் தலை முதல் கால் வரை மகிமை ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. தகப்பனே, விண்ணக தந்தையே, வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளை மேலே உங்களோட மகிமை, உங்களோட வல்லமை, உங்களுடைய பலன் கடந்து வரட்டும். இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.